லெக்சர் நம்பர் 2 நம்பர் மறந்துடுவோம் அப்புறம். அப்படிதானப்பா? ரொட்டேஷனல் மோஷனில் லெக்சர் நம்பர் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? 2 செகண்ட் லெக்சர் பார்க்கும்போது ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடினா என்ன பார்த்தோம்ப்பா? சார் ரிஜிடாக இருக்கிறது தான் ரிஜிட் பாடி அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, சரியா? ரிஜிட் பாடி அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் இல்லை எக்ஸ்டர்னலாக டார்க் அப்ளை பண்ணாலும் அது என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபார்ம் ஆகாது. டிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? இப்போ லென்த்து சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? பிரெத் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு அந்த இன்க்ரீஸும் ஆகாது, லென்த் டிக்ரீஸும் ஆகாது, அந்த எலாங்கேஷன் இருக்காது, கம்ப்ரெஷன் இருக்காது, பெண்ட் பண்ண முடியும், பெண்ட் ஆகாது, ட்விஸ்ட் ஆகாது. அதுதான் நமக்கு டிஃபார்மேஷன் சொல்லுவோம். அப்போ அந்த டிஃபார்மேஷன் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் எவ்வளோ தான் டார்க் அப்ளை பண்ணாலும் அந்த டிஃபார்மேஷனே ஆகாத ஒரு பாடியை தான் நம்ம ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜீரோ டிஃபார்மேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ரிஜிட் பாடிங்கிறது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக டிஃபார்மேஷன் இருக்கும். பட் அந்த டிஃபார்மேஷன் வந்து நம்ம டைமென்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்க எல்லா ரிஜிட் பாடியும் ப்ராக்டிக்கலாக இருக்க பாடிஸ் எல்லாமே கண்டிப்பாக டிஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த டிஃபார்மேஷனையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் சார். நான்லாம் நெக்லெக்ட்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா அந்த டிஃபார்மேஷனை தான் நீங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் படிப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால அது எவ்வளோ டிஃபார்ம் ஆகுது, சரிங்களா? அதை தான் நீங்கள் சாலிட்ஸில் படிப்பீங்க. இங்கே படிக்க மாட்டீங்க. டிஃபார்மேஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நெக்லிஜிபிள் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகேங்களா? அப்புறம் அந்த ரிஜிட் பாடி வந்து அந்த ரிஜிட் பாடியில் நீங்கள் யூ டேக் எனி டூ பேர் ஆஃப் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸுங்கிறது ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ரிஜிட் பாடினா. ஏன்னா அது கம்ப்ரஸும் ஆகாது, எலாங்கேட்டும் ஆகாதுங்கிறதுனால எப்படிப்பா இருக்கும்? நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். எனி டூ பார்ட்டிகல்ஸுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்களா? கரெக்ட். தெர் இஸ் நோ வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் கிடையாது. வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் கிடையாது, வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் நமக்கு வந்து கிடையாது. அந்த ரெண்டு பேராபார்ட்டிக் லைன் ஜாயினிங்க்கு பர்பண்டிகுலராக தான் வெலாசிட்டி இருக்கும். சரிங்களா? பர்பண்டிகுலராக இருக்குன்னா அப்போ நீங்கள் ஏ பார்ட்டிக்லேருந்து பி பார்ட்டிக்கில் பார்க்கும்போது அது ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களாப்பா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி நம்ம பார்த்தோம். அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதாவது இப்போ நீங்கள் அந்த ரிஜிட் பாடியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை, பாயிண்ட்டை பொறுத்தோ ஒரு ஆக்சஸை பொறுத்தோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா அந்த அந்த ரிஜிட் பாடி ஒன்று டிரான்ஸ்லேட் ஆகலாம், இல்லை அது வந்து ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா அது டிரான்ஸ்லேட்டும் ஆகலாம், ரொட்டேட்டும் ஆகலாம். டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் அதான் நமக்கு ரோலிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இல்லை சார் நான் ரிஜிட் பாடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ரிஜிட் பாடியை ஒரு ஆக்சஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் ஒன்லி அண்டர்கோ ரொட்டேஷனல் மோஷன், பியூர் ரொட்டேஷனல் மோஷன். இல்லை சார் நாங்கள் வந்து ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகலை, அந்த ஆக்சிஸ் வந்து மூவ் ஆகுது, ஆனால் அந்த மூவ் ஆகுற ஆக்சிஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ல பாஸ் ஆகுது, புரியுதா? அப்படின்னா அதுதான் ப்ரிசிஷன் சொல்லுவோம். அது நம்ம டாபிக்ல கிடையாது, நம்ம சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். சரிங்களா? ஓகேவா? அதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பியூர் டிரான்ஸ்லேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷன் அந்த பாத்தெல்லாம் பேரலா இருக்கும். அந்த பேரல் பாத் வந்து ஸ்ட்ரைட் லைனா இருந்தா அது கர்விலினியர், சாரி ரெக்டிலினியர். அந்த பேரல் பாத் வந்து கர்வா இருந்துச்சுன்னா கர்விலினியர் டிரான்ஸ்லேஷன் மோஷன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களாப்பா? அண்ட் ரோலிங் பார்த்தோம், பியூர் ரோலிங் பார்த்தோம். ரோலிங் அதுலயும் ரோலிங் மோஷன்ல பியூர் ரோலிங் பார்த்தோம். பியூர் ரோலிங்க்கு இன்னொரு பேர் என்ன? ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். அப்படின்னா யாரு கான்டாக்ட்ஸ்ல இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். அவங்க ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா கான்டாக்ட்ல இருக்க ரெண்டு பேருக்கும் வெலாசிட்டி சேமா இருக்கணும். கான்டாக்ட்ல ரெண்டு பேருக்கும் வெலாசிட்டி சேமா இருக்கணும். சரிங்களாப்பா? அதுதான் நமக்கு அந்த பியூர் ரோலிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் வெலாசிட்டி டயக்ராம் பார்த்தோம், அக்சலரேஷன் டயக்ராம் இருக்கு. அதை நம்ம பியூர் ரோலிங் நடத்தும் போது நம்ம கண்டிப்பா நம்ம பார்ப்போம். கண்டிப்பா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ தான். ஆமா, அதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா? இல்லை, சேம் வெலாசிட்டி இருக்குன்னா அப்புறம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ தானே? சரியா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ நம்ம சொன்னோம் இல்லையா பியூர் ரோலிங்ல? ஓகேப்பா, சரி. அண்ட் வந்து இப்போ பியூர் ரொட்டேஷனல் மோஷன் வந்து லாஸ்ட்டாக நம்ம சொன்னோம். பியூர் ரொட்டேஷனல் மோஷன் இப்போ நீங்கள் ஒரு ரிஜிட் பாடியை ஒரு ஆக்சஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ரிஜிட் பாடியை நீங்கள் ஒரு ஆக்சஸை பொறுத்து இப்போ பாருங்க இங்கே ஜெட் ஆக்சஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணும்போது இது டிரான்ஸ்லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ டிரான்ஸ்லேஷன். ஒன்லி என்ன மட்டும்தான் ஆகுதுன்னா ரொட்டேட் மட்டும்தான் ஆகுது. அப்படி நம்ம ரொட்டேட் ஆகும்போது அதோட சில கேரக்டர்ஸ்லாம் எடுத்து படிக்கிறோம். இப்போ ஒரு ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு. என்னென்ன கேரக்டர்ஸ்னா இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிகல்ஸ் சூஸ் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? சொன்னாலப்பா இங்கே ஒரு P2ங்கிற ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இங்கே P1 அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் இருக்கு, P2ங்கிற பார்ட்டிகல், P1 பார்ட்டிகல், அதுக்கப்புறம் P3ங்கிற பார்ட்டிகல். ஒரு 3 பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ரிஜிட் பாடியில் சூஸ் பண்ணுறோம்.
அப்படி சூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா அது ரொட்டேட் ஆகும்போது ரிஜிட் பாடி வந்து ஒமேகா அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும்போது சரிங்களா, இப்போ P2 பார்ட்டிகளுக்கு இருந்தாலும் சரி P1 பார்ட்டிகளுக்கும் சரி இந்த ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது சேமாக இருக்கும். P3யோட ஒமேகா வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபிக்ஸட் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் வந்து ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால அந்த அந்த ஆக்சிஸ்லேயே அந்த P3ங்கிற பார்ட்டிகள் இருக்கிறதுனால நமக்கு ஒமேகா வந்து அதோட ஜீரோ. மற்ற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஒமேகா எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி சேமாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் நீங்கள் லீனியர் வெலாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியர் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா லீனியர் வெலாசிட்டி டியூ டு ரொட்டேஷன். சரிங்களா, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாத்துக்கு டேஞ்செண்டாக வரைவீங்களாப்பா, நீங்கள் சர்க்குலர் மோஷன் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன். சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா அந்த பாத்துக்கு டேஞ்செண்டாக இருக்கும். என்னது வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி. சரியா, அந்த வெலாசிட்டி ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் ஒமேகா. இப்போ நீங்கள் V2 எடுத்துக்கிட்டிங்கன்னா R2 ஒமேகா 2ன்னு வரும். எங்களை ஒமேகா தான் வரும் ஏன்னா சேமாக இருக்கிறதுனால. V1 எடுத்துட்டிங்கன்னா R1 ஒமேகான்னு வரும். ஸோ R1 வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால V1 வந்து லெஸ்ஸாக இருக்கும். புரியுதுங்களாப்பா? ரெண்டுமே ஒரே டைமில் தானே வரும். ரெண்டுமே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எர்த்து சுற்றுதுன்னா ஈக்குவேட்டரில் உள்ளவன் வந்து பெரிய சுற்று போடுற மாதிரி இருக்கும். அதே போலில் உள்ளவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போல் பக்கத்தில் இருக்கவனுக்கு சின்ன சர்க்கிள் போடுற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்குமே 24 ஹவர்ஸ் தான். சரியா, போலில் உள்ளவனுக்கு 22 ஹவர்ஸும் இங்கே உள்ளவனுக்கு 24 ஹவர்ஸ்லாம் கிடையாது. ரெண்டு பேருக்குமே 24 ஹவர்ஸ் தான். ரெண்டு பேருக்குமே ஒமேகா சேம் தான். அப்புறம் எப்படி சார் வந்து இது சின்ன சர்க்கிள்லாம் சீக்கிரமாக சுற்றி வந்துடாது சார், பெரிய சர்க்கிள்லாம் லேட் ஆகாதா சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. சின்ன சர்க்கிளுக்கு அந்த ஸ்பீடுங்கிறது கம்மியாக இருக்கும், லீனியர் ஸ்பீடு. பெரிய சர்க்கிளுக்கு ஸ்பீடுங்கிறது அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் டேக்கன் தான் சுற்றி வர்றதுக்கான டைம் டேக். ஓகேவா, புரியுதுங்களா? சரியா, சரி, ஓகேப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆகும், பியூர் ரொட்டேஷனில் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் யூ டேக் எனி பார்ட்டிகல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த சர்க்குலர் பாத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. அந்த சர்க்குலர் பாத்தோட பிளேன்ங்கிறது இதானே, இந்த பிளேனில் தானே இருக்குது, இந்த ஹாரிசான்டல் பிளேனில் தானே இருக்குது அந்த சர்க்குலர் பாத்து. அது அந்த ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போது அந்த ஒரு ஒரு ரிஜிட் பாடி பியூர் ரொட்டேஷனில் இருக்கும்போது எந்த பார்ட்டிகிள் எடுத்தாலும் சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு இருக்கு, எக்ஸப்ட் அந்த ஃபிக்ஸட் ஆக்சிஸ்ல இருக்கிறத தவிர மற்ற எல்லாமே ரொட்டேட் சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த சர்க்குலர் பாத்து ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர், ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா, சரியா? அப்படி போமா சில பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம படிச்சு பார்ப்போம், பாயிண்ட்ஸ்ல சில படிச்சு பார்ப்போம். ஓகேவா, கவனிக்கலாமா? கவனிங்க, இந்த பாரு கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருப்பாங்க, சூப்பரா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்ரி பார்ட்டிகிள் எஸ் ஆஃப் த பாடி மூவ்ஸ் இன் எ சர்க்கிள். ஆமா, ஒரு ரிஜிட் பாடி ஆக்சஸை பொறுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிஜிட் பாடியோட ஒவ்வொரு பார்ட்டிகளும் சர்க்குலர்ல பாத்துல வந்துட்டு இருக்கும். விச் லைஸ் இன் எ பிளேன், அந்த சர்க்கிள் இருக்கிற பிளேன் எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலரா இருக்கும் ஆக்சிஸ்க்கு. அண்ட் ஆக்சிஸ் சென்டர் எங்க இருக்கும்னா அந்த ஆக்சிஸ்லயே இருக்கும். ஆமா, ஒவ்வொரு பார்ட்டிகளும் சர்க்குலர் பாத்துல வந்துட்டு இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரா இருக்கும். அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து அந்த ஆக்சிஸ்ல இருக்கும். சென்டர் வந்து அந்த ஆக்சிஸ்ல இருக்கும். இப்படிலாம் இருந்தா அது பியூர் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களாப்பா, பியூர் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ நமக்கு இங்கே இசட் ஆக்சிஸ் தான் நமக்கு ரொட்டேஷனல் ஆக்சிஸ். சரிங்களா, இதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் சொன்னதை தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு படிச்சு பாருங்க இந்த பாயிண்ட்ஸ். இது வந்து என்சிஆர்டியில் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எனி சச் பார்ட்டிகிள். ஓகேங்களா, ஃபார் எனி பார்ட்டிகிள் ஆன் த ஆக்சிஸ் ஆர் வந்து 0. அப்படிதானப்பா, ரேடியஸ்ங்கிறது 0வா இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகிள் எப்படி இருக்கும், நமக்கு ஸ்டேஷ்னரியா இருக்கும், அதாவது ரெஸ்ட்ல இருக்கும். பாடி வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த ஆக்சஸ்ல இருக்க பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஏன்னா அந்த ரொட்டேஷனல் ஆக்சஸ் வந்து ஃபிக்ஸடா இருக்குது. சரிங்களா, ஓகேப்பா, ஓகே 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 ஓகே. இப்போ ஃபைனலா நம்ம சொன்னதுதான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல வந்துருவதியா ப்ரெசிஷன். சரிங்களா, இதப்பா பியூர் ரொட்டேஷனல் மோஷனு படிச்சு பார்த்துக்கோங்க. பியூர் ரொட்டேஷனல் மோஷனு, பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷனு, பியூர் ரோலிங், 3 பியூரும் நடத்திட்டேன். சரிங்களா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. வாட் இஸ் பியூர் ரொட்டேஷனல் மோஷன், வாட் இஸ் பியூர் டிரான்ஸ்லேஷன், வாட் இஸ் பியூர் ரோலிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணல,
இப்போ நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணல, ஆக்சஸை ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள் பம்பரம் எடுத்துக்கங்க சரிங்களா. இந்த பம்பரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பம்பரம் வந்து சுற்றும் போது நல்லா சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அது சுற்றிட்டு இருக்க ஸ்டாப் ஆக போகுதுன்னு வச்சுக்கேன். அந்த பம்பரம் இருக்குல்ல, அது சுற்றிட்டே இருக்கு. அது வந்து இப்போ ஸ்டாப் ஆக போகும்போது பார்த்துருக்கியா அந்த பம்பரத்தை, தலையை என்ன ஆட்டும் தெரியுமா, தலையாட்டும். பார்த்திருக்கியா இல்லையா. அப்போ நல்லா சுத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து இப்படி இருந்திருக்கும். ஆனா அது கரெக்டாக நிற்கும் பார்த்தியா, ஸ்டாப் ஆகும் பார்த்தியா. அப்போ அந்த ஆக்சஸ் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, அதோட தலையை அப்சர்வ் பண்ணிங்கன்னா இப்படி சுத்துமா, அப்போ அந்த ஆக்சஸும் என்ன ஆகிட்டே இருக்கும்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்களேன், இங்கே வந்து இந்த ஆக்சஸும் மூவ் ஆகிட்டே இருக்கு. புரியுதுங்களா. கரெக்டா சுத்தும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸும் மூவ் ஆகுது. தெரியுதாப்பா, வீடியோ தெரியுதாயா, ஜிப் தெரியுதாப்பா. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சஸும் மூவ் ஆகுது. தெரியல உங்களுக்கு. இப்போ ஆக்சஸ் இப்போ நீங்க வந்து நல்லா ஃபாஸ்டா சுத்தும் போது பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இங்க இருக்கும். இதே கொஞ்சம் தேர்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து கொஞ்சம் நிக்க போகுதுன்னா இங்கே வந்துடும் ஆக்சஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா இங்கே வந்துடும் ஆக்சஸ். அப்ப இந்த ஆக்சஸ் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இது வந்து ஃபிக்ஸட் ஆக்சஸ் கிடையாது, ரொட்டேட் தான் ஆகுது. ஆனா ரொட்டேட் ஆகும்போது இந்த ஆக்சஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, ஆனா இந்த ஆக்சஸ் இருக்குல்ல, அந்த ஆக்சஸ் நீங்க இங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஆக்சஸ் இப்படி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, அது ஒரு பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகுது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அந்த அந்த கான்டாக்ட்ல இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கு. புரியுது, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கு. இங்க வந்து அந்த லைன் ஃபிக்ஸடா இல்லை, அந்த ஆக்சஸ் ஃபிக்ஸடா இல்லை, அந்த ஆக்சஸ் பாஸ் ஆகுற கான்டாக்ட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கு. அப்படி இருந்தா இந்த மோஷனுக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் மூவ் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் மூவ் ஆகுது அப்படின்னா தட் மோஷன் ப்ரிசிஷன். டேபிள் ஃபேன் எடுத்துக்கங்களேன். டேபிள் ஃபேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சைடில் ஒரு லாக் இருக்கும். நீ பார்த்துருக்கீங்களா, சைடில் ஒரு லாக் இருக்கும். லாக் இருக்கும்போது இப்படி மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கும். இப்போ ஆக்சஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், ஃபிக்ஸட் ஆக்சிஸ் ரொட்டேஷன், பிரச்சனையே இல்லை. அதே அந்த சைடில் உள்ள அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபேன் வந்து இப்படி ஆக்சிலேட் ஆகும். பார்த்துருக்கீங்களாப்பா, இப்படி ஆக்சிலேட் ஆகும். அப்போ ஆக்சஸ் வந்து ஃபிக்ஸடாக இல்லை, கரெக்டா. ஆனால் அந்த ஆக்சஸ் பாஸ் ஆகிற பாயிண்ட்டுங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும், கரெக்டாப்பா. இல்லை புரியுதாலே. தட் மோஷன் ப்ரிசிஷன் இல்லையாப்பா. ஸோ அப்போ நமக்கு அந்த ஆக்சஸ் வந்து எது ஒரு ஃபார்ம் ஆகும், ஒரு கோணை ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த பம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு, அப்புறம் இங்கே இருக்கும். அப்போ அது எதை ஃபார்ம் சுத்தும் போது ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்படி தானேப்பா. ஆக்சஸ் வந்து ஃபிக்ஸ், இது தட் மோஷன் ப்ரிசிஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாருங்க, இதுலேயும் இந்த ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் சுற்றி இதான் ஆக்சஸ் வச்சுக்கோப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சஸ் வந்து ஃபிக்ஸடாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா அப்போ ஆக்சஸ் ஃபிக்ஸரை எடுத்து விட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆக்சஸ் பாஸ் ஆகிற ஆக்சஸ் இந்த பாயிண்ட்ல கரெக்டாக பாஸ் ஆகும். ஓகேவா, ஆக்சஸ் வந்து மூவ் ஆகும். தட் மோஷன் இஸ் ப்ரிசிஷன். பட் இது நமக்கு சிலபஸில் கிடையாது. மேபி உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, வாட் இஸ் ப்ரிசிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, சரியாப்பா. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு ரிஜிட் பாடியை நம்ம வந்து ஃபைனலாக ரிஜிட் பாடியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலைன்னா இட் அண்டர்கோஸ் பியூர் டிரான்ஸ்லேஷன் இஃப் ஆர் ரோலிங் மோஷன். ஓகேங்களா, ரோலிங் மோஷன். அந்த ரோலிங்லேயே 2 டைப் இருக்கு. ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங், பியூர் ரோலிங் வித் ஸ்லிப்பிங். அதை நம்ம என்ன பார்க்கல, அதை நம்ம பார்ப்போம். ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங், பேக்வர்ட் ஸ்லிப்பிங். இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா. பட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆக்சஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இட் அண்டர்கோஸ் ஒன்லி ரொட்டேஷன். இல்லை சார் அந்த ஆக்சஸ் பாஸ் ஆகிற பாயிண்ட் ஃபிக்ஸடாக இருக்குன்னா இட் அண்டர்கோஸ் ப்ரிசிஷன். அவ்வளோதாப்பா. தட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த லெசன் வந்து கம்ப்ளீட்டட். இன்ட்ரோடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட். அதுதான் சொல்கிறாங்க பாருங்க, ரொட்டேஷன் எக்ஸாம்பிள்லேயே ஆக்சஸ் வந்து மே நாட் பி ஃபிக்ஸ்டு. ஓகே, ஆக்சஸ் என்ன கிடையாது, ஃபிக்ஸட் கிடையாது. A prominent example of this kind of rotation is a top spinning. The top spinning, பம்பரம் சுத்துதல்ல, பம்பரம் சுத்துறதுங்கிறது ஒரு ப்ரிசிஷன் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அது நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த டாப் வந்து பாருங்கப்பா, சொல்கிறாங்க பாருங்க,
டாப் வந்து டஸ் நாட் ஸ்லிப்பு ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஆமாம், இப்போ இந்த இடத்துல இருக்கும், அப்புறம் இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும். அந்த 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 ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கம்பரை சுற்றும் போது ஃபிக்ஸட் பாயிண்ட்ல மூவ் ஆகாது. கடைசியாக நின்னதுக்கு அப்புறம் வேணா சர்க்கிட் ஓடிடும். அது கடைசியாக அந்த சுற்றுற வரைக்கும், அந்த 2-3 சுற்றுற வரைக்குமே அந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். டிரான்ஸ்லேட் ஆகாது, ஸ்லிப் ஆகாது. வேற என்ன ஆகாதுப்பா, ஸ்லிப் ஆகாதான் சொல்லியிருக்காங்க. டஸ் நாட் ஸ்லிப். அந்த டாப் வந்து என்ன ஆகாது, இந்த டாப் வந்து டஸ் நாட் ஸ்லிப் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஸ்லிப் ஆகாது. ஓகேங்களா? டஸ் நாட் ஹேவ் டிரான்ஸ்லேஷன் மோஷன். எஸ், we know from experience that ஆக்சிஸ் வந்து ஸ்பின்னிங் டாப்போட ஆக்சிஸ் வந்து மூவ் ஆகும். ஆமாம், மூவ் ஆகும், அது மூவ் ஆகும் அரௌண்ட் த வெர்டிக்கல். சரிங்களா? அது எதில் பாஸ் ஆகுது? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்கே இருக்குது? கிரவுண்டோட டச்சில் இருக்குது. அப்படி வந்து அந்த ஆக்சிஸ் மூவ் ஆகும்போது அது எதை ஃபார்ம் பண்ணுது? ஒரு கோனை வந்து ஸ்வீப் பண்ணுது. சரிங்களா? இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஸ், டாப் அரவுண்ட் த வெர்டிக்கல் இஸ் கால்டு ப்ரிசிஷன். சரிங்களாப்பா? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த டாப் ஆஃப் கிரவுண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஃபிக்ஸடாக இருக்கும். சரிங்களாப்பா? ஓகேங்களா? அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். யூ டேக் எனி இன்ஸ்டன்ட், அது வந்து எங்கே தான் பாஸ் ஆகணும்? அந்த ஆக்சிஸ் மூவ் ஆனாலும் அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகும். தட் அந்த மாதிரி ஒரு மோஷன் பார்த்தீங்கன்னா தட் மோஷன் இஸ் ப்ரெசிஷன். அனதர் எக்ஸாம்பிள் ஆசிலேட்டிங் டேபிள். ஓகேப்பா, ஓகேப்பா. சரி, இப்போ நம்ம நியூ டாபிக் போயிடலாம். செம்ம டாபிக். சரியா? எழுதிக்கலாமா ஹெட்டிங்கு? இப்போ நம்ம அது சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ மோஸ்ட்லி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோப்பா. மோஸ்ட்லி இந்த லெசனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ரிஜிட் பாடியோட ரொட்டேஷனல் மோஷன், பியூர் ரொட்டேஷனல் மோஷன். ஓகேங்களாப்பா? எப்போ பியூராக ரொட்டேட் ஆகும்? அதை நம்ம ஒரு லைனை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணாலோ, இல்லை அந்த ரிஜிட் பாடியை ஒரு ஆக்சிஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணாலோ, இட் அண்டர்கோஸ் பியூர் ரொட்டேஷனல் மோஷன். பியூர் ரொட்டேஷனல் மோஷன் அதான் மோஸ்ட்லி பார்க்க போகிறோம். அதான் இந்த ஃபைண்ட் வந்து நம்ம சொன்னதில்லை ஆல்ரெடி. ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் சேமாக இருந்தால் அது பியூர் டிரான்ஸ்லேஷன் ஆகிடும். சரியாப்பா? ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அப்புறமா நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலன்னா, ஃபிக்ஸ் ஆர் பிவோட்டட் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எதை பற்றி மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறோம்னா ரொட்டேஷன். எங்களை போய் கொடுத்துருப்பாங்க. கன்சிடர் ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் a fixed axis only. This chapterல we only discuss about the rotational motion about a fixed axis. அந்த மூவபிள் ஆக்சிஸ் வந்து நம்ம பார்க்கறது இல்லை. ஓகேவா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஹெட்டிங் எழுதிக்கோங்கப்பா. நியூ ஹெட்டிங். ஓகேவா? கைனெட்டிக் எனர்ஜி. யாரோட கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ ரிஜிட் பாடி. ஒரு ரிஜிட் பாடி, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ ரிஜிட் பாடி. ஓகேவா? இன் பியூர் ரொட்டேஷனல் மோஷன். நாட் அ ரோலிங் மோஷன், not a rolling motion, not a translation motion, rotational motion, pure rotational motion. அப்போ அந்த ரிஜிட் பாடியை என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு ஆக்சிஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களாப்பா? ஒரு ஆக்சிஸை பொறுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ரிஜிட் பாடியை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ எம் டேக்கிங் அ ரிஜிட் பாடி. சரிங்களா? எந்த ஷேப் ரிஜிட் பாடிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைகிறோம்னு நம்ம சொன்னோம். டேக்கிங் திஸ் இஸ் அ ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடி நான் ஆக்சிஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். திஸ் ஒமேகா அப்படி சுற்றுது. திஸ் இஸ் தி ஃபிக்ஸட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபிக்ஸட் axis of rotation. ஓகேங்களா? fixed axis of rotation. Yeah, this is a rigid body. இப்போ இதோட கைனெட்டிக் எனர்ஜியை சொல்ல போறோம். உனக்கு கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஏப்பா டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல ஃபார்முலா தெரியுமா? Do you know the formula kinetic energy in translation? What is the formula? Kinetic energy in only translation motion. Easy formula of mv square. Do you remember this formula? Kinetic energy in translation வந்து half mv square. சரிங்களாப்பா? half mv square. அப்போ kinetic energy rotational motion பார்க்க போறேன். kinetic energy என்ன பார்க்க போறேன்? டெரைவ் பண்ண போறோம். rotational motionக்கு டெரைவ் பண்ண போறோம்.
எப்படி டெரைவ் பண்றது? இது வந்து ஒரு ரிஜிட் பாடி இல்லையா? அப்போ ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்க போகிறோம். ஒரு ரிஜிட் பாடினாவே நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம்ப்பா. இப்படி தானே பண்ணிட்டு வரோம், காலங்காலமாக தான் பண்ணிட்டு வரோம். சென்டர் ஆஃப் மாஸ்லேயே அப்படி தான் பார்த்தீங்களா? சென்டர் ஆஃப் மாஸ்ல அந்த ரிஜிட் பாடிக்கு மட்டும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டகிரேஷன் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பார்ட்டிக்கல் சூஸ் பண்ணிப்போம். இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கலாம். பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பார்ட்டிக்கல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல், இது செகண்ட் பார்ட்டிக்கல். இதோட மாஸ் பாயிண்ட் மாஸ் இல்லையா? ஐம் டேக்கிங் dm1, ஐம் டேக்கிங் திஸ் இஸ் dm2. இது இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஏன்னா அந்த வந்து அந்த சர்க்குலர் பாத் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும் ஆக்சிஸ்க்கு. அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து r1, இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து r2. ஓகே, அது உனக்கே தெரியும், அது ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு இருக்கும்னு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல். அப்போ அதுக்கு இந்த பாத்துக்கு நீங்கள் வந்து டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அதுதான் வெலாசிட்டி. இப்போ இது v1 வரும். அப்போ இங்கே வந்து இந்த சர்க்குலர் பாத் வரும். இந்த பாத்துக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அது நமக்கு v2ன்னு வரும். ஓகேங்களாப்பா? v2ன்னு வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் எழுதுறேன், கைனடிக் எனர்ஜி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஃபார்முலாவே நான் வச்சு எழுதுறேன். தெரிஞ்சதை வச்சு தெரியாததுக்கு போகும். அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து, ஓகேங்களா, கைனடிக் எனர்ஜி, டோட்டல் கைனடிக் எனர்ஜி இன் ரொட்டேஷனல் மோஷன் நான் எழுதும்போது, ரொட்டேஷனல் மோஷன் எனர்ஜி என்ன மோஷன், ரொட்டேஷனல் மோஷனுக்கு எழுத போகிறேன். அப்போ ரிஜிட் பாடி எழுதுறேன்னா, இப்போ எல்லா பார்ட்டிகல்ஸோட கைனடிக் எனர்ஜி நம்ம ஆட் பண்ணோமா? எல்லா பார்ட்டிகல்ஸோட கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணலாமா? அப்போ நான் ஆஃப் dm1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு dm2 v2 ஸ்கொயர் ப்ளஸ் அப்படின்னு ஆட் பண்ணிட்டே போனோன்னா விடிஞ்சிடும். கரெக்டா? எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? இஃப் யூ டேக் அ ரிஜிட் பாடி இட் ஹாஸ் மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்போ அந்த சம்மேஷன் வந்து பெருசாக இருக்கும், விடிஞ்சிடும் ஆட் பண்ணுறதுக்குள்ள. அப்போ நம்ம அந்த சம்மேஷன் தான் என்ன சொல்லுவோம், இன்டகிரேஷன் இல்லையா? இல்லையா? சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம எதை காமனாக எடுக்கலாம் பாருங்க. சரிங்களாப்பா? அந்த ஆஃப் எது காமனாக இருக்கும்? இப்போ dm1 இருக்கா, v1 ஃபார்முலா என்ன? v1 வந்து ஒமேகாவுக்கு மாற்றி விட்டுருவோம். v = r ஒமேகா இல்லையா? அப்போ நமக்கு r1 ஒமேகா ஸ்கொயர் தான், எல்லாத்துக்கும் ஒரே ஒமேகா தான், அங்கே ஒமேகா 1லாம் போடக்கூடாது. ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு dm2 r2 ஒமேகா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அத்தனை பார்ட்டிகல்ஸ். இப்போ நம்ம காமனாக எதை வெளில எடுத்துக்கலாம்னா ஆஃப். சரிங்களா? இப்போ ஆஃப். ஓகேங்களா? வேற எதனா வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகாவை வெளில எடுத்துடலாம். அப்போ ஆஃப் ஒமேகா ஸ்கொயரை வெளில எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா dm1 r1 ஸ்கொயர் ப்ளஸ் dm2 r2 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 டாட். இது வந்து பாயிண்ட் மாசஸ்னா பிரச்சனை இல்லை, இதோட விட்டுறலாம். ஓகேங்களா? பாயிண்ட் மாஸ்னா இதோட விட்டுலாம். அதாவது இது வந்து சம்மேஷன் பண்ணிடலாம் நம்ம. ஆஃப் ஒமேகா ஸ்கொயர்டு, திஸ் இஸ் த சம்மேஷன் இல்லைப்பா? எதை சம் பண்ணுறோம்? அந்த டிஎம்ஐயும் அந்த ஆர் ஸ்கொயரையும் நம்ம சம் பண்ணுறோம். i = 1லேருந்து i = n வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஎம்ஐ ஆர்ஐன்னு வச்சுக்கோங்களேன், சம்மேஷன். பட் ஃபார் அ ரிஜிட் பாடி, ஓகேங்களா, ஃபார் அ ரிஜிட் பாடி நமக்கு அந்த சம்மேஷன் என்னவாயிடும்? சம்மேஷன் பிகம்ஸ் இன்டகிரேஷன். Summation becomes integration. Summation becomes integration. ஓகேங்களா? summation becomes integration. அப்போ இது வந்து எதுக்கு? பாயிண்ட் மாசஸ்க்கு வச்சுக்கலாம். பாயிண்ட் மாசஸ் n நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாயிண்ட் மாசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதே கைனடிக் எனர்ஜி ரிஜிட் பாடிக்கு எழுதுறீங்க, கைனடிக் எனர்ஜி வந்து ரிஜிட் பாடிக்கு எழுதுறீங்க. கைனடிக் எனர்ஜி ரிஜிட் பாடி, அந்த ரிஜிட் பாடிக்கு எந்த மோஷன் இருக்கு? இந்த ரிஜிட் பாடி வந்து சார் பியூர் ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கு. ஓகே, about fixed axis equal to half into omega squared integration of dm r squared. ரிஜிட் பாடியோட கைனடிக் எனர்ஜி ஃபார்முலாவை நான் டெரைவ் பண்ணிட்டேன். ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா இதுதான். திஸ் இஸ் த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா. இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்ணு வைக்கிறோம். யார் மேலே? டிரான்ஸ்லேஷன் மேலே ஒரு கண்ணு வைக்கிறோம். டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப் எம்மு சரி வி ஸ்கொயர் இப்படி எழுதிக்கிறோம், வெலாசிட்டி ஸ்கொயர்டு ஒமேகா. சரி, இங்கேயும் அந்த ஆஃப் இருக்கா? இருக்கு. இங்கேயும் ஆஃப் இருக்கு, இங்கேயும் ஆஃப் இருக்கு. ஓ, இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி, ஆமாம், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர்டு. இது டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கிறதுனால லீனியர் வெலாசிட்டி ஸ்கொயர்டு. சார் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் சார்.
என்ன டிஃப்ரெண்ட்னா இங்க மாஸ் இருக்கு, அங்க மாஸ் இருக்கிற இடத்துல இந்த இந்த ஆள் இருக்காப்புல, அப்படிதானப்பா? இல்லை கவனிக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கவனிக்கிறீங்களா? ரெண்டையும் நான் அப்சர்வ் பண்றோம். சரியா? ஒரு ரிஜிட் பாடி பியூர் ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கும்போது அதோட கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் டெரைவேஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இங்கேயும் ஆஃப் இருக்கு, இங்கேயும் ஆஃப் இருக்கு. இங்கேயும் இங்கே லீனியர் வெலாசிட்டி ஸ்கொயர்டு, இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர்டு. அப்போ ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்து இங்கே மாஸ் இருக்கு, அங்கே டிஎம் ஆர் ஸ்கொயர் இருக்கு. இங்கே மாஸ் என்னப்பா சொல்லுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். மாஸ் என்ன, எதுக்கு யூஸ் ஆகும், எதை மெஷர் பண்றதுக்கு மாஸ்? வாட் இஸ் மாஸோட யூஸ் அங்க? வாட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் அதை அந்த மாஸ் மெஷர் பண்ணி நீ என்ன சொல்ல போற? சொல்லியிருக்கோப்பா, லாஸ் ஆஃப் மோஷன் நடத்தமோ சொல்லணும். வெரி குட் பா சச்தேவ். என்ன சொன்னோம் சார்? மாஸ் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மெஷர்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிதானப்பா? மெஷர்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுல? இன் லீனியர் மோஷன்ல. இந்த மோஷன்ல லீனியர் மோஷன்ல சொன்னமா? அந்த இனர்ஷியானா என்ன? அந்த ஸ்டேட்டை மாற்ற விடாம அந்த ரெஸ்ட்ல இருந்தோ இல்ல மூவிங் டிரான்ஸ்லேட் ஆகி அதை ரெஸ்ட் கொண்டு வரதோ ஏதோ ஒண்ணு, அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண விடாம கொடுக்குற அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இனர்ஷியா. அந்த இனர்ஷியா வந்து மாஸ் அதிகமா இருந்தா கண்டிப்பா நமக்கு ஸ்டேட்டை மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், மாஸ் அதிகமா இருந்துச்சு, இனர்ஷியா அதிகமா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அப்ப அந்த இடத்துல அங்க அந்த லீனியர் மோஷனோட அந்த அதாவது அந்த ஸ்டேட்டை மாத்த விடாம ரெஸ்ட்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கோ இல்ல டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு அந்த சேஞ்ச் பண்ண விடாம அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றது. சேஞ்ச் பண்ண விடாம ரெசிஸ்ட் பண்ணுது இல்லையா? அது எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணுதுங்கிறத இந்த மாஸ் சொல்லிக்கும். அதே இத இங்க ரொட்டேஷனல் மோஷன், இப்ப ஃபேன் சுத்திட்டு இருக்கு, ஃபேன் என்ன ஆயிட்டு இருக்கு? சுத்திட்டு இருக்கு. இப்ப அந்த ஃபேனு அதுவாகவே ஸ்பீடு வந்து 3ல வச்சிருக்கேன். அந்த ஃபேனோட அந்த ரெகுலேட்டர்ல இருக்குல்ல, 2 3 4 5 அந்த ரெகுலேட்டர்ல இருக்குல்ல, அந்த ஃபேன் வந்து அந்த 2 ஸ்பீட்ல இருந்து 3 ஸ்பீடுக்கு அதுவாகவே ஸ்பீடை மாத்திக்குமாப்பா? எங்கேயாவது எந்த வீட்லயாவது இது கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? ஃபேன் சுத்திட்டு இருக்கு, அந்த ஃபேன் சொல்லுது, அது ஃபர்ஸ்ட் ரெக்க சொல்லுது, ஃபர்ஸ்ட் ரெக்க சொல்லுது ஏ ஸ்பீடை மாத்திரா, செகண்ட்ல இருந்து 3க்கு போடா, அப்படியே அது மாறிடுமா? உங்களை தானே கேட்குறேன். அந்த ஃபேனு அதுவாகவே அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிக்குமா? அந்த ரொட்டேஷனல் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிக்குமா? கிடையாது இல்லையா? அதுவாகவே அதோட ஸ்பீடை மாற்றிக்க முடியாது. அதுவாகவே முடியலன்னா அதுக்கு பேர் தான் இன்னெபிலிட்டி. அதான் சொன்னால இன்னெபிலிட்டி. அந்த ஸ்டேட்டை அதுவாகவே மாற்றிக்க முடியலன்னா அதான் இன்னெபிலிட்டி. அப்போ அதான் இனர்ஷியா. இன்னெபிலிட்டி படிச்சிருக்கோம்லப்பா, இன்னெபிலிட்டி. அப்போ இந்த இடத்துல சரிங்களாப்பா? அப்போ இந்த இடத்துல இங்க ஸ்டேட்டை மாத்த விடாம எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறத மாஸ் சொல்லுது. அப்ப இங்க என்ன? இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சுத்திட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்க பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரதோ இல்ல ரெஸ்ட் இருக்க பாடியை சுத்த வைக்கிறதோ ரெண்டுமே நம்ம சேஞ்ச் பண்றோம், ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றோம். ரெஸ்ட்ல இருந்து சுத்த வைக்க போறோம், அகைன் ஸ்டேட்டை மாத்துறோம். ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்து ஸ்டேட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷனுக்கு போக போறோம் இல்லையா? ஸ்டேட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன்ல இருந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வர போறோம். அப்ப அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண விடாம யாரா தடுக்கிறது அப்படின்னா, இப்போ யார் தடுப்பா? இங்க வந்து இந்த இந்த 2 டேர்ம் விட்டுட்டா அந்த மாஸ் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இங்க 2 டேர்ம் விட்டுட்டா அங்க யாரா தடுக்கிறான்னு பார்த்தா இந்த ஆள் தான் தடுக்கிறான். இந்த ஆளுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இவன் தான் அங்க இனர்ஷியா வேலையை அவன் தான் பாக்குறான். அவனுக்கு அப்ப என்ன ஸ்டேட்டை மாத்த விட மாட்டது? ரொட்டேஷனல் ஸ்டேட்டை. அது நம்ம மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஐ. சிம்பிள் பாத்தீங்கன்னா ஐ. அப்ப இது இது என்ன சார்? வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சார் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ மாஸ் அதிகமா இருந்தா அதை சுத்த வைக்கிறது கஷ்டம். கண்டிப்பா நீனே எடுத்துக்கப்பா, நீனே எடுத்துக்க, நீனே யோசிச்சு பாரு. அந்த ஃபார்முலாவை அப்படி இருக்கட்டும், நீனே யோசிச்சு பாரு.
இப்போ நமக்கு இப்போ 1 kg மாஸ் இருக்குயா, 1 kg மாஸ் இருக்கு. நான் இப்போ இதை கயிறு கட்டி சுத்த போறேன். நான் இப்படி சுத்த போறேன்னு வச்சுக்கேன். இதுவே அதே ஆக்சஸ் இப்போ ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ், அதே 1 மீட்டர் கயிறு. ஆனால் இந்த வாட்டி 1000 கிலோ 1000 kg நான் சுத்த போறேன். சொல்லுப்பா, எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதே ஸ்பீடில் நீங்கள் சுத்த வைக்கணும்னா கண்டிப்பாக யாருக்கு வந்து சுத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக மாசு. அப்போ மாஸ் அதிகமானுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எதுவும் அதிகமாக இருக்கும் நமக்கு, சரிங்களா? மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா நம்ம அதிகமான ஒரு டார்க்கு கொடுத்து சுத்த வைக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே டார்க்கு கொடுத்து சுத்த வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக மாஸ் அதிகமானுச்சு அப்படின்னா நமக்கு சுத்த வைக்கிறது கஷ்டம்தான், சுத்த வைக்கிறது கஷ்டம்தான். அப்போ எதோட ஸ்டேட்டை ஈஸியாக மாற்றிடலாம், இதை ஈஸியாக சுத்த வச்சிடலாம், இதோட ஸ்டேட்டை ஈஸியாக மாற்றிடலாம். ஆனால் இதை மாற்ற முடியாது. அப்போ மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரொட்டேஷனல் மோஷனோட சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். மாஸ் மட்டும் கிடையாது, அதுதான் இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறது. மாஸ் மட்டும் கிடையாது, இந்த மாஸ் இருக்க டிஸ்டன்ஸும் இருக்கு. இதை இப்போ இங்கே இருக்கு, அதே 1 மீட்டரு அந்த 1 kg நம்ம சுத்துறோம். ஓகேவா, சுத்துறோம். ஓகேவா, ஆனால் இதே வந்து இங்கே இருக்கு, அதே 1 kg தான், ஆனால் 100 மீட்டர். இப்போ சுத்துறோம். எதை சுத்துறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் டிஃபிகல்ட், கரெக்டாப்பா? அதே மாதிரி இதான் டிஃபிகல்ட். இப்போ மாஸ் மாறலதான், மாஸ் வந்து நமக்கு மாறலதான். ஆனா சுத்த வைக்கிறது ஏன் கஷ்டமா இருக்கு? சுத்த வைக்கிறது கஷ்டமா இருக்கு? மாஸ் தான் மாறல. அப்படின்னா அந்த ரொட்டேஷனல் மோஷனோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா தானே இருக்கணும், அதாவது ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாஸ் இருக்க டிஸ்டன்ஸ், எங்க இருந்து அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து அந்த மாஸ் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா நமக்கு அப்படிதானே சுத்தா சொன்னால அப்படி சுத்திடலாம். இதே வந்து அதை சுத்தணும்னா அப்படி சுத்தணும், கஷ்டமா இருக்கும், சுத்த முடியாது, டிஃபிகல்ட். அப்போ இங்க மாஸ் அந்த ரெஸ்ட்ல இருக்கிறத சுத்த வைக்கிறதுனால சரி, சுத்த வைக்கிறத ரெஸ்ட் கொண்டு வரதுனால சரி, 2 ஃபேக்டர் வந்து இங்க இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒண்ணு மாஸும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது, அந்த மாஸ் இருக்க டிஸ்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அந்த மாஸ் வந்து பவர் 1 தான், பிரச்சனை இல்லை. பட் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கொயரா இருக்கு. ஓகேங்களா, நமக்கு ஸ்கொயரா இருக்கு. புரியுதாப்பா? அப்போ இங்க இனர்ஷியாவோட வேலையை, வாட் இஸ் இனர்ஷியா? இனர்ஷியா அப்படிங்கிறது ஸ்டேட்டை மாற்ற விடாம ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இங்க சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து ரொட்டேஷனல் மோஷன். அப்போ அந்த ரொட்டேஷனல் மோஷனுக்கு நம்ம கொண்டு வர பார்க்கணும்னா 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒன்று மாசு, இன்னொன்று அந்த மாஸ் இருக்க டிஸ்டன்ஸ். ஒன்று மாசு, இன்னொன்று அந்த மாஸ் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த 2 ஃபேக்டரை சேர்ந்தவங்க தான் பேராரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப லீனியர் மோஷன்ல மாஸ் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை சேம் ரோல் யார் பார்க்குறாங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்குது. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த ரெசிஸ்டன்ஸ். எதுக்கு ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். எதை சேஞ்ச் பண்ண விடாம ரெசிஸ்ட் கொடுக்குது? சேஞ்ச் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். Change of rotational motion. Change, not rotational motion, not resistance to rotation, resistance to change of rotational motion. இந்த பாயிண்ட மட்டும் பிடிச்சிட்டீன்னு வச்சுக்கேன், இந்த டாபிக் உனக்கு பயங்கரமா புரிய ஆரம்பிச்சு. சரிங்களாப்பா? ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், தட்ஸ் கால்ட். சிம்பிளா சொல்லியிருக்கேன், நான் இப்போ எழுதி போடுறேன் பற்றி. இதுக்குள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சு. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஃபார்முலா எழுதுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் மாசஸ்க்கு எழுதுறீங்க. எதுக்கு எழுதுறீங்க? இதில் நான் ஆர் எழுதிடுறேன். இப்போ என்னென்ன ஆர் அப்படிங்கிறது என்னென்னா, அதில் ஆர் இருக்குல்ல, இது வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். யாரோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ். ஆமாம், இந்த மாஸ் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எங்கேருந்து? ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். பேர் நான் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. அந்த மாஸ் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எங்க இருந்து? ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? அப்போ தட்ஃபோர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா பாயிண்ட் மாசஸ்க்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இதான் ஒரு ஆக்சிஸ்,
ஸோ இங்கே ஒரு மாஸ் இருக்குது, பாயிண்ட் மாஸ் M1, இங்கே ஒரு மாஸ் இருக்குது M2, இங்கே ஒரு மாஸ் இருக்குது M3. பாயிண்ட் மாஸ் எடுத்துட்டிங்கன்னா சரிங்களாப்பா. இப்போ இதோட இது இப்படி சுற்றிட்டு இருக்கு. இது எல்லா பாயிண்ட் மாஸஸும் இப்படி சுற்றிட்டு வந்துட்டு இருக்கு. சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் R1, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் R2, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் R3. ஓகேப்பா. அப்போ தட் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த n நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ், என்ன ஃபார்முலா அப்படி கேட்டிங்கன்னா இந்த டோட்டல் சிஸ்டத்தோட பாயிண்ட் மாசஸ் சிஸ்டம் இருக்குல்ல, பாயிண்ட் மாசஸ் சிஸ்டத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னன்னா சரிங்களாப்பா சார் M1 R1 ஸ்கொயர் ப்ளஸ் M2 R2 ஸ்கொயர் மைனஸ் M3 மைனஸ் போடக்கூடாது, அதுதான் மைனஸ், அதுதான் சொல்லாது, மைனஸ் போட முடியாதையா. இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆக்சுவலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன குவான்டிட்டினா டென்சார் குவான்டிட்டின்னு வரும். சப்போஸ் ஆப்ஷனில் டென்சார் இல்லைனா நீங்கள் ஸ்கேலார் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன், வெயிட் வாட் இஸ் டென்சார் நான் சொல்கிறேன். ப்ளஸ் M3 R3 ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பாயிண்ட் மாசஸ். திஸ் இஸ் ஃபார் பாயிண்ட் மாசஸ். இதில் எத்தனை பாயிண்ட் மாசஸ் இருக்கோ அந்த பாயிண்ட் மாசு, அந்த மாஸ் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், ரெண்டையுமே நம்ம ப்ராடக்ட் எடுக்கணும். இதுவே நீங்கள் ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுவே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ரிஜிட் பாடி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ரிஜிட் பாடியாக இருக்கட்டும், அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஜிட் பாடி வேறு எப்படி சொல்லலாம், எக்ஸ்டெண்டட் பாடிஸ்ன்னு சொல்லலாம். ரிஜிட் பாடி எப்படி சொல்லலாம், இந்த ஒரே நிமிஷம், எக்ஸ்டெண்டட் பாடிஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். இல்லைன்னா சொல்லலாம் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாடிஸ்ன்னு சொல்லலாம். கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கெல்லாம் ஃபார்முலா என்னப்பா, இன்டகிரேஷன் ஆஃப் மாஸ் dm into கிளியரா? புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். புரிஞ்சுது சார், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா. மறக்கவே மறக்காது, ஃபார்முலாலாம் மறக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் மாஸ் வருது, ஏன் ஆர் வருது, அப்படி ஆர் ஸ்கொயர் வருதுங்கிறத நீ பக்காவா புரிஞ்சிருப்ப. இனிமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா மாற்றுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஜென்ரல் ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகே கிளியர். இது எழுதிட்டீங்களா? 1 minute சார். பாயிண்ட்ஸ் எழுதலாமா? பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாமா? நெக்ஸ்ட் எழுதியாச்சு. சூப்பர், வெரி குட். அப்போ ஃபைனலா நான் வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சரிங்களா? நீ கேட்கலாம் சார் இப்போ என்ன சொல்றதுன்னா, இதுதான் நம்ம LMS வீடியோலையும் ஒரு சொல்லியிருப்பாங்க சூப்பரா. IPL மேட்ச் அப்போல்லாம் மேத்யூ ஹைடன் இருந்தாங்க, சரிங்களா? ஆஸ்திரேலியா பிளேயர். மங்கூஸ் பேட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க, கேள்விப்பட்டு மங்கூஸ் பேட்டு. இந்த மங்கூஸ் பேட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக இருக்குல்ல. கரெக்டு. 2008 IPL கரெக்டு. மங்கூஸ் பேட்டு, அந்த மங்கூஸ் பேட்டு அங்கேயும் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். இப்போ நீங்கள் இது கேட்கலாம், இதெல்லாம் படிக்கிறீமே சார் எங்கேயாவது அப்ளை ஆகுதா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இது ஃப்ளை வீல் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஃப்ளை வீல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளை வீல் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் சொல்கிறேன். இந்த ஃப்ளை வீல் என்ன பண்ணுன்னாப்பா, இப்போது நம்ம நான் தெர்மோடைனமிக்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா,
பிஸ்டன் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தாதான் அந்த சிலிண்டருக்குள்ள இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தாதான் இந்த லீனியர் மோஷனால தான் நமக்கு அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லப்பா. அப்போ நம்ம சொன்னோம் இப்போ நமக்கு இந்த பிஸ்டன் வந்து இப்போ பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும் இல்லையா, நான் சொல்லி மொத்தம் 4 ஸ்ட்ரோக் சொன்னேன் இல்லையா. பவர் ஸ்ட்ரோக் பிஸ்டன் கீழே வந்துடும். ஆனா கீழே வந்த பிஸ்டன் மேலே எப்படிப்பா தள்ளுறது? நீங்க என்ன கையை விட்டு தள்ள முடியுமா மேலே போ அப்படின்னு கை விட்டு தள்ளுவீங்க. அந்த ஒரு ஒரு மோஷனுக்கு எப்போ அந்த ஒரு மோஷனுக்கு பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா. அந்த ஒரு மோஷனுக்கு இப்போ பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் வந்து கீழே வந்துருப்பா, சரிங்களா. கீழே உள்ள பிஸ்டன் மறுபடியும் மேலே போகணும், மேலே உள்ள மறுபடியும் கீழே வரணும். மற்ற 3 ஸ்ட்ரோக் அப்போ என்னப்பா பண்ணுவீங்க, சரிங்களா. மற்ற ஸ்ட்ரோக்குக்கு மறுபடியும் அந்த மூவ்மெண்ட் இருக்கணும்ல, அந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும்ல. ஒவ்வொரு வாட்டியும் பவர் ஸ்ட்ரோக் கிடையாது. ஒரு பவர் ஸ்ட்ரோக்னா என்ன, நமக்கு அந்த ஃபியூவலும் அந்த ஏர் மிக்சரும் நமக்கு பேர்ன் ஆகும்போது ஒரு கம்பஷன் நடக்கலாம், கம்பஷனால எனர்ஜி கிடைக்கல, எனர்ஜி தான் கீழே தள்ளுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி தள்ளும் போது ஓகே. மற்ற இதுக்கு எப்படிப்பா, மற்ற ஸ்ட்ரோக்குக்கு பிஸ்டன் மேலே கீழே மூவ் ஆகி வரணும்னா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கனெக்ஷனோட அந்த பிஸ்டன் மேலேயும் கீழே வருது இல்லையா, அதில் ஒரு ஷாஃப்ட் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் இந்த ஃப்ளை வீல்னு ஒரு நல்ல ரவுண்டாக பெருசாக இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த பிஸ்டன் இப்படி கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கீழே வரும்போது இது ஒரு சுத்தம். இது சுத்திடும். சுத்தினதுக்கு அப்புறம் டக்குன்னு நிக்குமான்னு பாத்தீங்கன்னா நிக்காது. சுத்திடுச்சு. இப்ப சுத்துறது பிஸ்டன் கீழே வந்து இப்படி இங்க பாருப்பா, பிஸ்டன் இப்ப கீழே வந்துட்டே இருக்கு. இப்படி வந்து நின்னோடனே பிஸ்டன் நீங்க வந்தோடனே இது ஸ்டாப் ஆயிடுமா? ஸ்டாப் ஆகாது. சுத்தி விட்டு ஃபேனே எடுத்துக்கப்பா, விட்டுக்கு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ற, டக்குன்னு நின்றுமா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டல, டக்குன்னு நிக்குதா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தானே நிக்குது. மூமெண்ட் ஆஃப் இனிஷியல், மூமெண்ட் ஆஃப் இனிஷியா. இதுவே நல்ல வெயிட்டான ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கேன், நார்மலா உள்ள அந்த மாஸ் கம்மியா இருக்க ஃபேனா இருக்கட்டும், இந்த மாஸ் அதிகமா இருக்க ஃபேன் எடுத்துட்டீங்கன்னா, அந்த மாஸ் அதிகமா இருக்க ஃபேன் வந்து ரொம்ப நேரம் சுத்திட்டு தான் நிற்கும். டடக்குன்னு சுத்திட்டு தான் நிற்கும், புரியுதா. ஏன், ஏன்னா மாஸ் அதிகமா இருந்தா சுத்த வைக்கிறதும் கஷ்டம், சுத்த வைக்கிறத நிக்க வைக்கிறதும் கஷ்டம். நல்ல பாயிண்ட் அது, நல்லா புரிஞ்சுதா நான் சொல்றது, சரிங்களாப்பா. இஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருந்துச்சுன்னா சுத்த வைக்கிறதும் கஷ்டம், சுத்த வைக்கிறத நிக்க வைக்கிறதும் கஷ்டம். அப்ப என்ன ஆகும், இந்த ஃப்ளை வீல் வந்து என்ன ஆகும்னா பிஸ்டன் கீழே வந்தாலும் ஒரு இது சுத்திடுமா, ஒரு சுத்தினோடனே நின்றாது, மறுபடியும் இப்படி சுத்தும். அப்ப சுத்தும் போது மறுபடியும் பிஸ்டனை மேலே தள்ளிடும். பிஸ்டன் மேலே போகுதுன்னா அப்ப திரும்ப அது சுத்தி கொஞ்சம் லேட். அப்ப அதிகமான மாசை போட்டீங்கன்னா அந்த ரொட்டேஷன் அதிகமா இருக்கும். அனிமேஷன் கூட இருக்கு, காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். एक मिनट. ஓகேவா, என்னையா வீடியோலாம் பயங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அது பேர் தான் வீலு, ஃப்ளை வீலு. அப்போ நமக்கு இது வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறப்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், சரியா. இப்படி சுத்தும் போது பார்த்தீங்களா இது லீனியராக மூவ் ஆகுது, தெரியுங்களா. இது வந்து லீனியராக மூவ் ஆகுது. ஏன் அப்படி காட்டுது தெரியுதாப்பா, ஏன் பிளிக் ஆகுது, ஒருவேளை பெருசாக இருக்கிறதுனால. ஓகேப்பா, இப்போ இந்த வீல் சுத்துறதுனால இது ஒரு மூவ்மெண்ட், லீனியர் மூவ்மெண்ட் இருக்காப்பா. இது நீங்க எங்கேயும் பார்க்கலாம். இப்போ இந்த தையல் மிஷின்லாம் பார்த்துருக்கீங்களா, தையல் மிஷின்லாம் லைட்டாக தான் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, பார்த்துருக்கியா. ரொம்ப போத்தீங்க பாரு, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, லைட்டாக தான் கொடுப்பாங்க, பார்த்துருக்கியா. லைட்டாக தான் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க, நான் நிறைய தடவை சுத்தம் இல்லையா. அப்போ ஏன் நிறைய தடவை சுத்துது பார்த்துருக்கீங்களா. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள வீலு அவங்க கையில் அவங்க ஹேண்டு கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அந்த வீலு. அதே அவங்க கால் கிட்ட இருக்க வீல் பெருசாக இருக்கும், பார்த்துருக்கியா. ஏன் பெரிய வீல் போடணும், ஏன்னா அதுதான் மாஸ் அதிகமாக இருக்கும். இப்போ மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு லைட்டாக ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்தாலும் திரும்ப வந்து அதுவே ஒரு ரொட்டேஷன் ஹெல்ப் பண்ணும், புரியுதுங்களா. ஏன்னா சீக்கிரமா நிற்காது, ஸ்டாப் ஆகாது. இப்போ மாஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த பாடி அதுவே ஸ்டாப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஏன், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அதிகமாக இருக்கு, சரிங்களாப்பா. ஸோ இந்த மாதிரி அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸும் நமக்கு இருக்கு. முக்கியமான அப்ளிகேஷன் திஸ் ஃப்ளைவீல். ஃப்ளைவீல் வந்து ஒரு ஃப்ளைவீல் அப்படின்னா நல்ல மாஸ் அதிகமாக இருக்க ஒரு அந்த ஆப்ஜெக்ட், அது நல்ல
அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளை வீல் அப்படின்னு இருக்கும். சரியா? ஓகேவா? இல்லை புரியுதா ஏதாவது? சொல்லு, புரியுதா ஏதாவது? ஓகே. அப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னாப்பா, இப்போ ஒன்றும் இல்லையா, நீ வந்து இப்போ ரொட்டேட் பண்ண வைக்கணும். நீ யோசிச்சு பாரு, நீ ரொட்டேட் பண்ண வைக்கணும். ரொட்டேட் பண்ணா என்ன பண்ணுவ? ஃபோர்ஸ் கொடுப்பியா? ஃபோர்ஸ் கொடுப்பியா ரொட்டேட் பண்ணணும்னா? சார் டார்க். அதான் நம்ம டார்க் சொல்லுவோம். சுத்த வைக்கிற ஃபோர்ஸ் தான் நமக்கு டார்க். இப்போ நீ வந்து டார்க் வந்து அப்ளை பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் சுத்த வைக்கிறதுக்கு நீங்க டார்க் அப்ளை பண்ணணும். எவ்வளோ டார்க் அப்ளை பண்ணுவேன்? எவ்வளோ டார்க் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டார்க் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ அதிகமான டார்க் அப்ளை பண்ணணும். அது வந்து ரெஸ்ட்ல உள்ளதை சுத்த வைக்கிறதுனாலும் சரி, சுத்த வைக்கிறத நிக்க வைக்கிறதுனாலும் சரி, நீங்க அதிகமான டார்க் அப்ளை பண்ணணும். அப்ப நீங்க அப்ளை பண்ற அந்த டார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இருக்கும்? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் இப்போ அதை சுத்த வைக்க போறேன். அப்போ அதை சுத்த வைக்கும் போது, ஓகேவா, அந்த சுத்த வைக்கிறத சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா, அந்த சுத்துறத நான் சேஞ்ச் பண்ணணும். சரியா? ரெஸ்ட்ல இருக்கிறத ரொட்டேஷனுக்கு கொண்டு வரணும். ரொட்டேஷன் இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும். இல்லையா, சுத்திட்டு இருக்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லையா, சுத்திட்டு இருக்க ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் எல்லா ஆப்ஜெக்டும் அந்த டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்ப எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்? சுத்த வைக்கிறத நிக்க வைக்கிறது, நிக்க வைக்கிறது சுத்த வைக்கிறது, சுத்திட்டு இருக்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது, சுத்திட்டு இருக்க ஸ்பீடை டிக்ரீஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே யாரை டிபெண்ட் பண்ணிருப்பா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட் பண்ணிருக்கும். அப்ப அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோன்னு நம்ம படிக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்றப்ப டார்க் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஓகேவா? பாப்போமா? ஓகே, இப்போ உனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படின்னு. சரியா? புரியுதோ? இப்போ எழுதிக்கோ, பாயிண்ட்ஸ் எழுதிக்கோ, காற்றுல பறக்க விட்டுருவோம். எழுதிக்கலாமாப்பா? நான் வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? ஓகே, இதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. இஃப் அ பாடி, எழுதிக்கப்பா, இஃப் அ பாடி, ஒரு நிமிஷம். இஃப் அ பாடி, இஃப் எ பாடி rotating body, rotating about a body, ஒரு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு about an axis. ஒரு பாடி வந்து இப்போ ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான், ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான். அந்த பாடியால முடியாது, என்ன முடியாது? இஸ் அன்னேபிள், முடியாது. என்ன முடியாது? அன்னேபிள் டு ப்ரொடியூஸ். என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ப்ரொடியூஸ் எ சேஞ்ச், ஒரு சேஞ்சை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எதுல சேஞ்ச? இன் ரொட்டேஷனல் மோஷன். இன் ரொட்டேஷனல் மோஷன், அப்படிதானே? சரி, ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும், ஆனா அதுவே பண்ண முடியாது. ஒரு ரொட்டேட்டிங் பாடி சுத்திட்டு இருக்கு, அதுவே ஒரு சேஞ்சை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பை இட் செல்ஃப். அதுவே கண்டிப்பா முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான், அதுவே முடியல பத்தியா, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி, அந்த இன்னபிலிட்டி, அந்த ரெசிஸ்டன்ஸ், நமக்கு என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேப்பா? பை இட் செல்ஃப். அண்ட் திஸ் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி, this inherent property, this inherent property is known as moment of inertia, is known as moment of inertia, known as moment of inertia, known as moment of inertia. ஓகேவா? நீங்க வேற எப்படி சொல்லலாம் சார்? சார் என்ன சொன்னலையா, இட் இஸ் a resistance to, is a resistance to change in rotational motion. This is not rotational motion, change in rotational motion, change in rotational motion, change in rotational motion. அந்த ரொட்டேஷனல் மோஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதோ அதை மொமெண்ட், அந்த சேஞ்ச் எப்படி இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் மோஷன் வந்து எப்படி இருக்கலாம்னா, ரெஸ்ட் டு ரொட்டேட்டாக இருக்கலாம், ரெஸ்ட் டு ரொட்டேட்டாக இருக்கலாம், ஆர் ரொட்டேட் டு ரெஸ்டாக இருக்கலாம், ரொட்டேட் டு ரெஸ்டாக இருக்கலாம், ஆர், ஓகேங்களாப்பா, இல்லை நீங்கள் ரொட்டேஷனல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா இருக்குமா, ரொட்டேஷனல் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறீங்க, ரொட்டேஷனல் ஸ்பீடை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, அது எல்லாமே சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் மோஷன். அந்த சேஞ்ச் வந்து இன்க்ரீஸாகவும் இருக்கலாம், டிக்ரீஸாகவும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது தான் யாரு? யாரும் இல்லை, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து காரணம் என்னன்னா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா?
எழுதியாச்சா? எழுதிட்டீங்கன்னா ம் டன் 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 டன். ஓகே ஓகே, எழுதிங்களா எல்லாரும்? சரி. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சில பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கலாமா? நோட்டபிள் பாயிண்ட்ஸ். நோட்டபிள் பாயிண்ட்ஸ். வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எழுதிட்டோம். நோட்டபிள் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எழுதிப்பா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அ டென்சார் குவான்டிட்டி. Moment of inertia is a tensor quantity. Moment of inertia is a tensor quantity. Tensor quantity இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், அது டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. டென்சார் குவான்டிட்டி, அதாவது டென்சார் குவான்டிட்டி இப்போ நீங்க ஸ்கேலார்னா டிபெண்ட்ஸ் மேக்னிடியூட், டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது. வெக்டார் குவான்டிட்டினா இட் டிபெண்ட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், வெக்டார் லா ஆஃப் அடிஷனை ஒபே பண்ணணும். டென்சார் குவான்டிட்டி அப்படிங்கிறதுப்பா இப்போ நீங்க வந்து சரிங்களா, நாட் ஓன்லி மேக்னிடியூட் டைரக்ஷன், இட் ஆல்சோ டிபெண்ட் ஓரியன்டேஷன். அதாவது இப்போ நம்ம நீங்கள் இதே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஸ்க் இருக்கும். இப்போ நான் அந்த டிஸ்கை சுற்ற வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்போ ஆக்சஸ் இப்படி இந்த ஆக்சஸை பொறுத்து சுற்றும். அதுவே அப்படி இல்லைன்னா இந்த ஆக்சஸை பொறுத்து சுற்றும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் நான் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ வந்து மாறும். இப்படி சுற்றினாலும் மாறும், இப்படி சுற்றினாலும் மாறும். அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும்னா மாறும், சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த அந்த டிஸ்க் இருக்க அந்த ஓரியன்டேஷனை நீங்க மாத்தினா கூட மாறும் தான். ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனோட ஓரியன்டேஷனை மாத்தினாலும் மாறும். நாட் ஓன்லி மேக்னிடியூட் டைரக்ஷன், இட் ஆல்சோ டிபெண்ட் த ஓரியன்டேஷன். அந்த ஓரியன்டேஷனையும் நமக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அது என்ன குவான்டிட்டியில் வரும்னா டென்சார் குவான்டிட்டியில் வரும். பட் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து இஃப்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஆப்ஷனில் ஒன்லி இஃப் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சார் இல்லைன்னு வச்சுக்கேன், டென்சார் குவான்டிட்டி இல்லைன்னு வச்சுக்கோ, ஆப்ஷன் வந்து டென்சார் குவான்டிட்டி வந்து கொடுக்கல, நாட் கிவன், கொடுக்கல அப்படின்னா சூஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. சூஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. சூஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேப்பா? ஆப்ஷன்ல இல்லைன்னா, பட் மோஸ்ட்லி நமக்கு டென்சார் குவான்டிட்டி தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூனிட், எஸ்ஐ யூனிட் என்னது? மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டா? அப்போ மாஸ் வந்து கேஜியா? எஸ்ஐ யூனிட் என்னப்பா நமக்கு? மாஸ் வந்து கேஜி, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு கேஜி மீட்டர் ஸ்கொயர்டு. டைமென்ஷன், டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னப்பா டைமென்ஷனு? டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட டைமென்ஷனு எம்எல் ஸ்கொயர்டு. எம்எல் ஸ்கொயர்டு டைமென்ஷன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளேஸ், சரிங்களாப்பா, ப்ளே பண்ணுது, பிளேஸ் சேம் ரோல், plays a same role in rotational motion. சரிங்களாப்பா, சேம் ரோல் இன் ரொட்டேஷனல் மோஷன். சரிங்களாப்பா, சேம் ரோல் இன் ரொட்டேஷனல் மோஷன் about an axis, about an axis, about an axis. சரிங்களாப்பா, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சேம் ரோலை ப்ளே பண்ணுது. யார் மாதிரி அப்படின்னா ஆஸ் மாஸ், என்னப்பாது? ஆஸ் மாஸ் ஆஃப் த பாடி, as mass of the body, mass of the body does in rotational motion, sorry, translation motion. டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல மாஸ் என்ன வேலை, என்ன ரோல் பண்ணுதோ அதே ரோலை ரொட்டேஷனல் மோஷன்ல யார் பார்க்குறாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? மாஸ் ஆஃப் த பாடி டஸ் இன் டிரான்ஸ்லேஷன் மோஷன். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ இப்போ நம்ம பார்க்க போற பாயிண்ட்ஸ் வந்து கேட்பாங்கப்பா, அசர்ஷன் ரீசன் கேட்பாங்க. பாப்போமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ். சொல்லுங்கப்பா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ சேஞ்ச் ஆகும்? சொல்லுங்கப்பா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்கப்பா, நான் எழுதிக்கிறேன். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, அதை வச்சு சொல்லுங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ சேஞ்ச் ஆகும்? மாஸ். கரெக்ட். என்னப்பா? கரெக்ட். மாஸ் ஆஃப் த பாடியை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? மாஸ் ஆஃப் த
பாடியை கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கும். கண்டிப்பா இப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் டிக்ரீஸ் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ் ஆகும். வெரி குட். கண்டிப்பா. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ். ரெண்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ். ஸ்கொயர் ஆஃப் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாமா? ஸ்கொயர் ஆஃப் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ் எங்க இருந்து? ஃப்ரம் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃப்ரம் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். கண்டிப்பா அந்த மாஸ் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் மட்டும் எழுதக்கூடாது, யாரோட டிஸ்டன்ஸ்னு எழுதணும், அது என்ன டிஸ்டன்ஸ்னு எழுதணும், அது எங்க இருந்துங்கிறதையும் எழுதணும். ஆர் ஸ்கொயர்டு. எஸ் கண்டிப்பா. அப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும், ஆர் டிக்ரீஸ் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பயங்கரமா டிக்ரீஸ் ஆயிடும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால. சரியா? ஓகே சார். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ரொபோஷனல் டு எம், இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். இது ஓகே. அண்ட் வேற என்ன சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது, சரிங்களா, இந்த பாயிண்ட் தான். பொசிஷன் பொசிஷன் அண்டு டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். பொசிஷன் அண்டு டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். பொசிஷன் அண்டு டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரிங்களாப்பா? அதான் பொசிஷன் அண்டு டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பொசிஷன் அண்டு டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா சார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய சரியாப்பா? இப்போ நீங்க இதான் ராடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவனிங்கப்பா, ஃபியூ டேக் திஸ் இஸ் ராடு. இந்த ராடை நீங்க இங்க பாருங்கப்பா, என்னோட அந்த ரெண்டு வேலை ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சுக்கோ. இப்போ நான் சென்டரை வச்சு இப்படி சுத்துறேன்னு வச்சுக்கேன், சென்டரை வந்து அந்த சென்டர் வந்து ஆக்சஸ் அதை வச்சு சுத்துறேன், அதை சுத்துறதுக்கும் அதே சப்போஸ் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குல்ல இந்த எண்டில் வச்சு சுத்துறதுக்கும் பாருங்க டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. புரியுதா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனோட பொசிஷன் மாறுது பாரு, கரெக்டாக அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சென்டர்ல இருந்தா ஈஸியாக சுத்துற மாதிரி இருக்குப்பா. அதே அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து கவனிப்பா, அதே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எண்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுத்த கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. கரெக்ட் தானையா? கரெக்டா இல்லையா? அப்ப அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனோட பொசிஷன் மாறுச்சுன்னா மாறும்யா. நீயே பண்ணி பாரு, நீயே நினைச்சு பாரு, சென்டரை பிடிச்சி சுத்துறதுக்கும் அதை எண்டை பிடிச்சி சுத்துறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது? கண்டிப்பா. அப்போனா இது அந்த பாயிண்ட்ஸோட மீனிங் பாரு. இப்போ ஒரு ராட் இருக்கு, பொசிஷன் இருக்குல்ல, பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க பாரு, பொசிஷன் எப்படி சொல்றேன்னா, ஒரு ராட் இருக்குன்னா, ஓகேவா, ராட் இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த ராடை இந்த இது இப்படி வச்சு சுத்துறதுக்கும், சரிங்களா, அதே ராடை, சரிங்களா, அதே ராடை நான் இந்த எண்டில் வச்சு சுத்துறதுக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் இருக்கும். கரெக்டா? கரெக்டா? பொசிஷன் மாறுதா? அப்போ இங்க இருக்க பொசிஷன் வந்து இப்போ இங்க போயிடுச்சா? அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனோட பொசிஷன் மாறுச்சுன்னா கண்டிப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். இப்போ இந்த கேஸ்ல நம்ம ஃபார்முலா படிப்போம்ப்பா, ml ஸ்கொயர்டு பை 12ன்னு வரும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகும், இது வந்து எண்டில் பாஸ் ஆகுது, எண்டில் பாஸ் ஆகுது. இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர்டு பை 3 வரும். அப்போ இந்த ரெண்டு கேஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் மாஸை விட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த எண்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரியுதா? அப்போ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனோட பொசிஷன் மாறினாலும் மாறும். அண்ட் அடுத்தன ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனோட டைரக்ஷன். இப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஒய் ஆக்சிஸ், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனோட டைரக்ஷனை மாற்ற போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு டிஸ்க் எடுத்துக்கங்க, டிஸ்க் எடுத்துக்கங்களேன், இந்த டிஸ்க் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த டிஸ்கை சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் ஒய் ஆக்சிஸை வச்சு சுத்துறேன். அப்படிப்பா, இந்த ஆக்சிஸ், இந்த ஒய் ஆக்சிஸை வச்சு சுத்துறீங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்னா mr ஸ்கொயர்டு பை 2ன்னு வரும். ஆனால் இதுவே ஃபார்முலா நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் பயங்கரமா படிச்சிடலாம். ஒரு ஃபார்முலா கூட லைஃப் டைம் ஃபுல்லாக மறக்காது, அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் சீரியஸா. சரியா? இதுவே அதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சரிங்களா, இது இப்படி வச்சு அதே சென்டர் ஆஃப் மாஸ்ல தான்
எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூங்கிறது மாறும். என்ன வரும்னா mr²/4ன்னு வரும். புரியுதா? அப்போ அப்போ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒய் டேஷ்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு எக்ஸ் டேஷ்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒய் டைரக்ஷன்லேருந்து எக்ஸ் டைரக்ஷன் மாறினாலும் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு மீனிங் புரியுதா? ஏன் இந்த பாயிண்ட் எழுதிருக்கோன்னு புரியுதா? ஓ, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனோட பொசிஷன் மாறினாலும் மாறும், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனோட டைரக்ஷன் மாறினாலும் மாறும். கிளியரா? கொஞ்சம் கைத்துக்கு. சரியா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த பாயிண்ட். அடுத்து இன்னும் முடியல. அடுத்தது சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுவோமா? எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து ஃபோர்த்து, ஷேப் ஆஃப் த பாடி மாறினாலும் மாறும். என்னப்பா? ஷேப் ஆஃப் த பாடி, ஷேப் ஆஃப் த பாடியையும் டிபெண்ட் பண்ணியிருக்காப்பா, பாடியோட ஷேப்பையும் டிபெண்ட் பண்ணியிருக்கான். ஷேப் ஆஃப் த பாடினா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் mass of the body, distribution of mass of the body, the mass distribution of the body இருக்குல்லவா, here body mass of the என்ன சொல்றாங்க, distribution of mass of the body about fixed axis, கண்டிப்பா. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஷேப் ஆஃப் த பாடி. ஷேப் ஆஃப் த பாடினா என்ன வரும் நமக்கு? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். புரியுதாப்பா? டிஸ்க்கு எடுத்துட்டா அது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்குலர் பாடிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாடி இருக்கும். ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாலாம் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ நமக்கு ஷேப் மாறினாலும் ஒரே மாசு தான். சப்போஸ் இது ஒரு 2 கிலோ, இது 2 கிலோன்னு வச்சுக்கோ, இதுவும் 2 கிலோ, இதுவும் 2 கிலோ, பட் ஷேப் டிஃப்ரெண்டா இருக்கு. ஷேப் டிஃப்ரெண்டா இருந்தாலும் நமக்கு என்ன மாறும் அப்படின்னா, நமக்கு அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். சரிங்களாப்பா? அதான் சொல்றேன், இதோட மாசும் 2 kg தான், இதோட மாசும் 2 kg தான், ரெண்டுக்கும் ஃபார்முலா வந்து வேற வேற. இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr²/2ன்னு வரும். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ml²/12ன்னு வரும். புரியுதா? இப்போ இது எல்னா, அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாறினாலும் நமக்கு அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது மாறும். ஈவன் தோ மாஸ் சேமா இருந்தாலும். சரிப்பா? ஈவன் தோ நமக்கு மாஸ் சேமா இருந்தாலும், ஈவன் தோ சேம் மாஸ் இருந்தா கூட, நம்ம சேம் மாஸ் இருந்தா கூட ஷேப் மாறுச்சுன்னா நமக்கு கண்டிப்பா மாறும். ஏன் ஷேப் மாறுறதுனால மாறுது? பிகாஸ் அந்த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாறுறதுனால மாறுது. அதெல்லாம் நடத்துறையா, ஃபார்முலாம் நடத்துறையா, நீ கவலைப்படாத. உனக்கு வந்து டிஃப்ரெண்ட்னா காட்டன்ல டிஃப்ரெண்ட்னு சொல்லணும்ல, அதுக்காக எழுதியிருக்கேன். அந்த ஃபார்முலாம் எப்படி வந்துச்சுன்னா சொல்லித்தரையா, நீ அதெல்லாம் கவலைப்படாது. சரியா? சரி, ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரியா? ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கலாமா? இது எத்தனை? நமக்கு 5th. என்ன பாயிண்ட்னா மொமெண்ட். அப்போ என்ன, இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் என்னப்பா சொன்னேன்? ஏப்பா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஸ்க் ஃபார்முலா என்ன சொன்னேன்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் ஃபார்முலா என்ன சொன்னேன்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஸ்க் ஃபார்முலா என்னப்பா சொன்னேன்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஸ்க் நான் வேணா எடுத்து காட்டுட்டா? இந்த இப்போ இங்கே போர்டில் தான் இருக்கு. ஃபார்முலா என்ன? mr²/2 சார். நோ சார். பாத்தியா? இங்க பாருப்பா, மறுபடியும் தப்பு பண்றீங்க. சரியா? இந்த ஃபார்முலா ஒன்றும் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா கிடையாது.
கான்ஸ்டன்ட் ஃபார்ம்லாம் கிடையாது இல்லையா? ஏன்னா நான் இப்பதான் சொன்னேன், இங்கே தான் பார்த்தீங்க. இப்போ ஏன் இந்த எல்லாரும் இந்த ஃபார்முலா சொல்றீங்களே, ஏன் இந்த ஃபார்முலா சொல்லலை? ஏன் சொல்லல? அது எப்படி இந்த ஃபார்முலா மட்டும் சொல்றீங்க, இந்த ஃபார்முலா சொல்லல? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கம்ப்ளீட்டா நான் கொஸ்டின் கேட்கல, சீரியஸா. moment of inertia of the moment of inertia of the disk about an axis passing through, அதெல்லாம் நான் எழுதவே இல்லை. இந்த ஆக்சஸ் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லியே ஆகணும், அப்பதான் நீங்க அந்த ஃபார்முலா எழுத முடியும். புரியுதா? புரியுதா? அப்ப நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, டிஸ்க்னா mr²/2டா. அப்போ ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி வந்து கான்ஸ்டன்டா எடுத்து நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. டிஸ்க்னா mr²/2 தான். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அந்த டிஸ்க்கு நிறைய ஃபார்முலா வருமே, mr²/2 வரும், mr²/4 வரும், 5/4 mr² வரும், 3/2 mr² வரும், நிறைய இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒன்று எடுத்துக்கிறீங்களா? அது கிடையாது. அந்த ஆக்சஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் ஃபார்முலா சொல்ல முடியும். அப்போ அந்த பாயிண்ட் தான் இப்போ நம்ம சொல்ல வர போறோம். என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்களாப்பா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சரிங்களாப்பா, ஆஃப் a rigid body is not constant. என்ன கிடையாது? இஸ் நாட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் கிடையாது. ரிஜிட் பாடி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன கிடையாதுப்பா? கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்ப என்ன கிடையாது? கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே, ஓகேங்களா? அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டு நாட் டிபெண்ட், அதை எழுதிப்போமா? டிபெண்ட் எழுதிட்டோம், டு நாட் டிபெண்ட் எழுதுவோமா? டிபெண்ட் எழுதிட்டோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டு நாட் டிபெண்ட், எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்கிறத எழுதுவோம். எப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது அப்படின்னா, ஓகேவா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ சார் மாறாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஃப் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா என்ன? அது கிளாக் வைஸ்ல சுத்தினாலும் சரி, சரிங்களாப்பா, கிளாக் வைஸா இருந்தாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்தாலும் சரி, எந்த டைரக்ஷன்ல சுத்த வச்சாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது. எந்த கிளாக் வைஸ்ல சுத்தினாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தினாலும் சரி. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான் இது, என்ன தெரியுமா? இஃப் மாஸ் வந்து, இஃப் எழுதிக்கலாமா அந்த பாயிண்ட்? if mass of rigid body is shifted, if mass of rigid body is shifted parallel to axis of rotation, parallel to axis of rotation, axis of rotationக்கு இப்போ முக்கியமான பாயிண்ட், axis of rotationக்கு நீங்க parallel ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா moment of inertia மாறாது. shifted parallel to axis of rotation, moment of inertia மாறாது. எப்படி சார்? how it is happen சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, கவனிக்கலாமா? அது எப்படி சார் அப்படின்னா, இங்கே பாருப்பா, கவனிங்களேன், இங்கே பாருங்க. இப்போ இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சுக்கோங்க, இது ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேங்களாப்பா, இது ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாஸ் இருக்கு, 1 kg இருக்கு, இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஓகேவா? நான் வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? சார் mr². ஓகே, மாஸ் வந்து 1, தென் டிஸ்டன்ஸ் வந்து 1² ஈக்குவல் டு 1 kg மீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர், 1 kg மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நான் ஷிஃப்ட் பண்றேன். என்ன பண்றேன்? ஷிஃப்ட் பண்றேன். எப்படி ஷிஃப்ட் பண்ணணும்? ஆக்சிஸ்க்கு பேரலலா, ஆக்சிஸ்க்கு பேரலலா. அப்ப நான் என்ன பண்றேன்? ஆக்சிஸ்க்கு பேரலலானா, எப்ப ஆக்சிஸ்க்கு பேரலலா, இந்த டைரக்ஷனா, இந்த டைரக்ஷனா? சொல்லுங்கப்பா, எக்ஸா ஒய்யாப்பா? எதுப்பா ஆக்சிஸ்க்கு பேரலலா ஷிஃப்ட் பண்றது, எக்ஸா ஒய்யா? நல்லா கரெக்டா பார்த்து சொல்லியா? ஆக்சிஸ்க்கு பேரலலா ஷிஃப்ட்னா எக்ஸா ஒய்யா? கண்டிப்பா ஒய். எக்ஸ்னா பர்பண்டிகுலர்ல, எக்ஸ்னா பர்பண்டிகுலர் ஆயிரும் இல்லையா? எக்ஸ்னா பர்பண்டிகுலர் ஆயிரும் இல்லையா? பேரலல் ஷிஃப்ட், பேரலலா இருக்கணும், கரெக்டா? பேரலலா ஷிஃப்ட் பண்ணி இங்க கொண்டாந்து வச்சுட்டேன் 1 kg, அதே டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். now what is moment of inertia? now what is moment of inertia? நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். now what is moment of inertia? mr², 1 into 1 square equal to 1 kg meter square. அப்ப நீங்க பேரலலா ஷிஃப்ட் பண்ணா moment of inertia மாறாது. ஆனா அதுவே நீங்க பர்பண்டிகுலரா ஷிஃப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா மாறும். இப்போ 1 kg 1 மீட்டர். இதே இதை நீங்க பெர்பெண்டிகுலர் ஷிஃப்ட் பண்றீங்க, this is the parallel shift, this is the parallel shift, moment of inertia do not change. பட் இந்த வாட்டி பர்பெண்டிகுலர் ஷிஃப்ட்,
பர்பண்டிகுலர் ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. அப்ப இது எனக்கு 4 மீட்டர். அப்ப இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 1 kg மீட்டர் ஸ்கொயர்டு. ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1 × 4 ஸ்கொயர்டு 16 வரும். அப்ப நமக்கு 16 kg மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதோ? அப்ப நீங்க பர்பண்டிகுலரா ஷிஃப்ட் பண்ணா கண்டிப்பா மாறும், பேரலா ஷிஃப்ட் பண்ணா மாறாது. திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். கிளியரா? கிளியரா? மாசம் மாத்தல, மாச ஷிஃப்ட் பண்றேன், மாச ஷிஃப்ட் பண்றேன். அப்பனா இப்ப பாரு, இப்போ ஒரே ஒண்ணு படிப்போம். இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய விஷயம் நமக்கு ஈஸியா போயிடும். நான் சொல்றேன் பாரு. இப்ப பாருங்களேன், கவனிக்கலாமா? இப்ப பாருங்களேன், கவனிங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஈஸியா படிக்கிறது. இங்க பாருங்க, சரியா? இப்போ எனக்கு ரிங்குன்னு ஒன்று நடத்துவோம்ப்பா, நீ கவலைப்படாத. ரிங்குன்னு ஒன்று நடத்துவேன். இப்போ இந்த ரிங்கோட மாஸ் இருக்குல்ல, இந்த ரிங்கோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 kgன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 kgன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிங்கை இதான் சென்டர் ஆஃப் மாஸ். எனக்கே தெரியும், ஜாமெட்ரிக் சென்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இதான் நமக்கு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சுக்கோங்களேன். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னப்பா? நமக்கு எம்ஆர், நான் டெரைவ் பண்ணுவேன்ப்பா, நான் டெரைவ் பண்ணுவேன். எம்ஆர் ஸ்கொயர், எம்ஆர் ஸ்கொயர், திஸ் இஸ் ஆர், நமக்கு எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்றது. ஓகேவா? இப்போ 2 kgயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மாசை நீங்கள் இப்போ லிஃப்ட் பார்த்துருக்கீங்களே, லிஃப்ட் பார்த்துருக்கியா? அது லிஃப்ட்னா நான் வந்து இப்போ இருக்க லிஃப்ட், இந்த 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 லிஃப்ட் கிடையாது. பழைய கம்பியாக இருக்கும் பார்த்துருக்கேன் லிஃப்ட்டு. அந்த லிஃப்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முன்னாடி லிஃப்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த லிஃப்ட் வந்து இப்படி இப்படி இழுப்பாங்க பார்த்துருக்கீங்களாப்பா? இப்படி இப்படி இழுப்பாங்க, இப்படி இழுப்பாங்க பார்த்துருக்கியா? இப்படி இழுப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி இப்போ அந்த இப்போ க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி பிடிச்சி இழுப்பாங்க பார்த்துருக்கியா? அப்போ பிடிச்சி இழுக்கும்போது அது எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் பார்த்துருக்கீங்களா? ஓகேவா? நீ கம்ப்ரஸ் பண்ணும்போது அது கம்ப்ரஸ் ஆகிடும். பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இது பிடிச்சி இழுக்கிறது இல்லையா? அதே மாஸ் மாறுமா? அந்த கேட்டோட மாஸ் மாறுமா? நீங்கள் கம்ப்ரஸ் ஆகும்போது மாஸ் மாறாது, சரிங்களா? இழுக்கும்போது அந்த மாஸ் மாறாது. அதே தான் நான் இப்போ இதை பிடிச்சி இழுக்க போகிறேன். அதை தான் எக்ஸ்ட்ரூஷன் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இந்த மொத்த மாசையும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கா? இந்த பக்கமும் ஆர் டிஸ்டன்ஸ், இந்த பக்கமும் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கா? 2 kg. அதை அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன், மாசம் மாற்றலை, அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன். அப்படியே பிடிச்சி இழுத்தனா இதுக்கு பேர் என்னப்பா வரும்? இதுக்கு பேர் என்னப்பா? இதுக்கு பேர் என்ன? எப்ப இதுக்கு பேர் என்ன? நடுவுல ஹாலோவா இருக்கு, இதுக்கு பேர் என்ன? ஆக்சஸ் இங்க இருக்கு. என்னப்பா இது? ஹாலோ சிலிண்டர். என்ன சிலிண்டர்? ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர், கரெக்டா? ஹாலோ சிலிண்டர். இப்போ இதோட மாசம் எவ்வளவுதான் நான் சொல்றேன்? 2 kg தான் சொல்றேன். இந்த 2 kg எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு? எப்படி ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்க மாச? இதோட மாசம் 2 kg தான். இப்போ இந்த 2 kg எப்படி ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்க? பேரலா, பேரலா ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்க. இப்படி ஷிஃப்ட் பண்ணல, இப்படி ஷிஃப்ட் பண்ணல, பேரலா ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப இதுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா mr ஸ்கொயர்டு. சேம் ஃபார்முலா. மாசு அதே மாசு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் 2 kg போயிருக்குன்னா இந்த பக்கம் ஆர் டிஸ்டன்ஸ், இந்த பக்கம் ஆர் டிஸ்டன்ஸ். இப்போ மாசும் மாறல, டிஸ்டன்ஸும் மாறல, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது, சேமா இருக்கும். அப்ப ரிங்குக்கும் யாருக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமா இருக்கும்? இந்த ரிங்குக்கும் ஹாலோ சிலிண்டருக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமா இருக்கும். ஓகேங்களாப்பா? எப்படிப்பா இருக்கும் நமக்கு? mr ஸ்கொயர்டு. ஆனா இந்த ரிங்கு எந்த ஆக்சிஸை பொறுத்து? about an axis, axis, ஓகேவா? பாசிங் த்ரூ, ஷார்ட்டா எழுதுறேன், பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் பர்பண்டிகுலர் டு பிளேன் ஆஃப் ரிங். இவ்வளோ பேர் இருக்கு பாத்துக்க, ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா, சரியா? இந்த ஹாலோ சிலிண்டர் வந்து எபோட் என்ன ஆக்சிஸ்? அது வந்து எபோட் அந்த லாங்கிடியூனல் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம், எபோட் ஓன் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் எக்ஸ்ட்ரூஷன். இந்த கேட்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. சரி, அந்த ரிங்கை பிடிச்சி இழுத்துருக்கேன். சரி, அந்த ரிங்கை பிடிச்சி இழுத்துருக்கேன். இதே மாதிரி, சரிங்களாப்பா? இதே மாதிரி இப்படியே இங்க பாருங்க. ஆஹா, ஒரு நிமிஷம்.
இப்போ பார்த்தீங்களா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதே மாதிரி இப்போ ராடுக்கு இங்கே பாருப்பா, ராடுக்கு நான் நடத்துவேன். ராடுக்கு நான் நடத்துவேன். இதான் ராடு. ஓகேவா? இந்த லென்த்துக்கு பர்பண்டிகுலராக ஆக்சஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகும். சென்டர் ஆஃப் மாஸில் ஃபார்முலா என்ன சொன்னேன்? ml²/12 சொன்னா. இப்போ இந்த ராடை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இந்த ராடை வந்து பேரலாக இப்போ ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ராடை வந்து இப்படி பாருங்க, பேரலாக ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த ஆக்சஸுக்கு பேரலாக ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சரியா? ஷிஃப்ட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? பேரலாக ஷிஃப்ட் பண்ணால் அதுதான் ரெக்டாங்குலர் லேமினா அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் சார் ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ இது எல் டிஸ்டன்ஸா, நான் இதை பி டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இதானே இப்போ இந்த எல்லேருந்து பி ஷிஃப்ட் பண்ணேன். அப்போ தானே அது ரெக்டாங்குலர் லேமினான்னு சொல்ல முடியும். அப்போ நான் எல் டிஸ்டன்ஸுக்கே ஷிஃப்ட் பண்ணுறேன் சார், அப்போனா அது ஸ்கொயர் லேமினா. புரியுதாப்பா? இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், பேரலல் ஷிஃப்ட்டு. ஓகேங்களா? எவ்வளோ வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன்னா பி வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெக்டாங்குலர் லேமினாப்பா. ரெக்டாங்குலர் லேமினானா 2 டைமென்ஷனல் பாடி. திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே நான் ஷிஃப்ட் வந்து சப்போஸ் அதே ராடை நான் வந்து இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? அதே லென்த்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா எகெயின் பேரலல் ஷிஃப்ட். இதுவும் எல். இது நமக்கு ஸ்கொயர் லேமினா. பேரலல் ஷிஃப்ட்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகாது? எகெயின் இதுக்கு என்ன மாஸ் இருக்கோ அதே மாஸ் தான் இதுக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே பாருங்க, இந்த மொத்த மாசும் அந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இங்கிட்டு L/2 இதை எடுத்துக்கிட்டாலும் இங்கிட்டு L/2 அங்கிட்டு L/2 இதை எடுத்துட்டாலும் இதுவும் L/2. அப்போ கண்டிப்பா இது ரெண்டுக்கும் சேர்த்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னா ml²/12. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்றது புரியுதா? ஈஸியாக படிச்சிடலாம்யா. இஃப் யூ நோ த பேரலல் ஷிஃப்ட் கான்செப்ட், ராடுக்கு என்ன ஃபார்முலா இருக்கோ அதே ரெக்டாங்குலர் லேமினாக்கு. ஆனா இந்த ஆக்சிஸ் பேர் சொல்லணும். பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் பின்னாடி சொல்றேன், நீ கவலைப்பட. பேர்லாம் நீ தெரிஞ்சுப்ப. இதே மாதிரி எதுக்கு இருக்குன்னா டிஸ்கை இழுத்தா என்னப்பா வரும்? இப்போ ராடை வந்து அதே லென்த்துக்கு இழுத்தா ஸ்கொயர் லேமினா, பி லென்த்துக்கு இழுத்தா ரெக்டாங்குலர் லேமினா, ரிங்கை இழுத்தா ஹாலோ சிலிண்டர், டிஸ்கை இழுத்தா வெரி குட்மா சாலிட் சிலிண்டர். அவ்வளோதாம்மா, பகுத் அச்சா. இதே டிஸ்க் இழுத்தீங்கன்னா இப்போ டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து mr²/2 வரும். இப்போ இந்த டிஸ்கை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், பேரலாக ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சிலிண்டர் வந்துடும்? சாலிட் சிலிண்டர். அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் mr². புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா? ஓகேவா? அப்போ நீ கேட்கலாம், சார் எனக்கு ஒரு டவுட்டு. நான் வந்து இப்போ இந்த ராட் இருக்குல்ல, இங்கே வச்சு சுத்தாம இங்கே வச்சு சுத்துறேன்னு வச்சுக்கோங்க சார், அப்போ என்ன சார் ஃபார்முலா வரும்? இதுக்கு தான் பேரலல் ஆக்சஸ் தியரம்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஆனால் இந்த ஆக்சஸ் வச்சு சுற்றும் போது ஃபார்முலா தெரியணும், அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? அதை நம்ம இன்டகிரேஷன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். பேரலல் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து இப்போ இந்த இப்படி இருக்கு, ஆனால் எனக்கு வந்து இந்த ஆக்சஸில் தெரியணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த 2 தியரம் படிக்கிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ இருக்கும் நான் சொல்கிறேன். நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் டைம் டேபிள் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 7th மார்னிங் இருக்கிறதுக்கு மோஸ்ட் சான்ஸ் இருக்கு. 7th மார்னிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? ஏன் ஃப்ளைவீல் அதாவது மாஸ் அதிகமாக இருக்க ஆப்ஜெக்டை எதுக்கு பிஸ்டனோட கனெக்ட் பண்ணியிருக்கானுங்க? எதுக்கு வந்து தையல் மிஷினில் வந்து கீழே பெரிய வீல் வச்சுருக்கானுங்க? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரயில்வே ட்ராக் இருக்கு பார்த்தியா? நீ சிம்பிளே பாரு, இந்த ரயில்வே ட்ராக்ல நீங்கள் அந்த கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
அந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் செக்ஷனே இந்த மாதிரி தான் இருக்கும். ரயில்வே ட்ராக் கிராஸ் செக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரயில்வே ட்ராக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஐ கிராஸ் செக்ஷன். சரியா? அந்த ஏன் இப்போ ட்ரெயினே போகும்போது அந்த அந்த அது வந்து பெண்ட் ஆகும் லைட்டாக. அந்த ட்ராக் வந்து பெண்ட் ரொம்ப வந்து என்ன ஆகிடக்கூடாது, பெண்ட் ஆகிடக்கூடாது. அப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். பெண்ட் ஆக விடாமல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அது எந்த கிராஸ் செக்ஷனுக்கு அதிகமாக இருக்கும்னா ஐ கிராஸ் செக்ஷனுக்கு. அதனால தானா சிம்பிள் ஐ கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது, இல்லை இனர்ஷியாவில் உள்ள ஐ கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. சரியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ கிராஸ் செக்ஷனுக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றிகள் பல. நன்றிகள் பல.